எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி வெளியேறிய நிலையில் இதுதான் ஒரு மாநிலத்தின் முதல்வரை நடத்தும் விதமா என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் 9வது நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டத்தில் பேசும்போது மாநில அரசுகளை மத்திய அரசு பாரபட்சமாக நடத்தக்கூடாது என கூறினேன். தொடர்ந்து பேச விரும்பினேன். ஆனால் 5 நிமிடம் மட்டுமே பேச அனுமதித்தார்கள். எனக்கு முன் பேசியவர்கள் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை பேசினார்கள். எதிர்க்கட்சிகள் தரப்பில் நான் மட்டுமே பங்கேற்றேன். இருந்தும் என்னை பேச அனுமதிக்கவில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே எனது மைக்கை ஆஃப் செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார். நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மமதா பானர்ஜி வெளியேறியது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுதான் கூட்டாட்சியா, இதுதான் ஒரு மாநில முதல்வரை நடத்தும் விதமா என்று கேள்விகளை அடுக்கியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளும் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், எதிர்க்கட்சிகளை எதிரிகளைப் போல நடத்தக்கூடாது என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகையில், மமதா பானர்ஜி பேசும்போது மைக்கை ஆஃப் செய்து விட்டதாக கூறுவது தவறு. அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவருடைய நேரம் முடிந்துவிட்டது என்பதற்கான கடிகாரம் மட்டுமே காட்டப்பட்டது. மணி கூட அடிக்கப்படவில்லை. அகரவரிசைப்படி அவர் உணவு இடைவேளைக்கு பிறகுதான் பேசுவதாக இருந்தது. ஆனால் மேற்கு வங்க அரசின் அதிகாரப்பூர்வ கோரிக்கைக்கு ஏற்ப அவர் 7வதாக பேச அழைக்கப்பட்டார் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.